இன்னைக்கு அதிமுக பாருங்களேன், சுருங்கிருச்சுங்க. ஜாதி கட்சியாக சுருக்கப்படுது. முக்குளத்தூர் சமுதாய வாக்குகள் வந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து அவங்க பாஜகவோட சேர்றாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 10 இடங்களில் பாஜக 2வது இடம் வந்திருக்கு, அதிமுக 3வது இடம் 4வது இடம் போயிருக்காங்க. 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. கொங்கு பெல்ட்லையும் வட தமிழகத்திலையும் தான் வந்து அதிமுகவுக்கு வாக்குகள். அதுவும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு அங்கேயே சிக்கல் இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு அதிமுக ஒரு ஜாதி கட்சியாக சுருக்கப்பட்டு இருக்கின்ற நிலையில அதிமுகவை அழிப்பதற்கு எந்த கொம்பன் வரணும்னு கேட்கிறேன். இனிமே கொம்பன் வரணுமா? இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு தான் கேட்கிறேன். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதை அதிமுக தலைவர் இபிஎஸ், பொதுச் செயலாளர் இபிஎஸ் புரியாமலாம் இல்லை. அவர் சின்னதாக வந்து ஒரு ஜோக்கர் வேடம் போட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கார், கோமாளி வேடம் போட்டு பேசுறார். அவருக்கு பின்னே இருக்கின்ற கோர முகத்தை நாங்கள் இன்னைக்கு தொழுத்தி காமிச்சிட்டு இருக்கோம். அதான் உண்மை. அவர் தெரிஞ்சுதாங்க பண்றார். அதிமுகவை முழுமையாக அடகு வைக்கிறார். அவருடைய நலன் சார்ந்து பயணிக்கிறாரு. இன்னைக்கு அதிமுக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாஜக இங்க வளர்வதற்கு அதிமுகவை வழிவிடுகிறார். அவர் தான் கொம்பன்ற. அதிமுக அழிக்கின்ற கொம்பன் எடப்பாடி பழனிசாமி தான். அது அவரே வந்து இன்னைக்கு மாத்தி பேசுறாருன்ற. கடந்த காலங்களில் எடப்பாடியோட குரலாக யார் ஒழிப்பாங்க? ஜெயக்குமார் ஒழிப்பார். ஜெயக்குமார் தான் வெளியே வந்து பேசுவார். சிவி சண்முகம் பேசுவார். நீங்க கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஜெயக்குமாரும் சிவி சண்முகம் வாயை திறக்கிறது இல்லை. அவங்க 2 பேரும் தான் எடப்பாடியோட முகமாக வெளியே வந்து திமுகவை வந்து பேசுவாங்க. பாஜகவை இப்போ 2021 பாஜகவை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதிகமாக பாஜகவை தாக்கி பேசிய 2 பேர் அதிமுகவில் ஜெயக்குமாரும் சிவி சண்முகம் தான். இன்னைக்கு 2 பேரும் ஏன் வாயை திறக்கல? அவர்களுக்கு பிடிக்கல. அவர்களுக்கு உண்மை தெரியுது.